பிகினர்ஸ்கோட ரொம்ப ஈஸியாக சமோசா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட்டு நல்லா மாவை இந்த மாதிரி பரப்பி விட்டுட்டு இந்த மாதிரி கட் போட்டுக்கோங்க. அதாவது ஒரு 8 பீஸ் வர மாதிரி இந்த மாதிரி கட் போட்டு வச்சுக்கோங்க, ட்ரையாங்கிளாக. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன விருப்பமான ஸ்டஃபிங் இருக்கோ அந்த ஸ்டஃபிங்கை இப்படி வச்சுடுங்க. நான் உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் வச்சுருக்கேன். இந்த ஓரத்தில் கொஞ்சோண்டு தண்ணி இந்த மாதிரி தடவி விட்டுக்கோங்க. தடவி விட்டுட்டு பாருங்கள், இந்த மாதிரி பேக்கெட் மாதிரி இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அந்த எட்ஜஸையும் அப்படியே நான் காமிச்ச மாதிரியே ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. எல்லா சைடும் நல்லா சீல் ஆகிடும், எண்ணெயெல்லாம் உள்ளே போகாது, எண்ணெய் குடிக்காது சமோசா. உங்களுக்கு சமோசா மடிக்க வராட்டியும் கூட ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி சமோசா ஷேப் கொடுத்து பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சுக்கலாம். ரம்ஜானுக்கு இந்த மாதிரி சட்டுன்னு செஞ்சிடலாம். ஒரே ஒரு சப்பாத்தியை நல்லா இந்த மாதிரி பரப்பி விட்டுட்டு அதிலே இந்த மாதிரி 8 சமோசா செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரம்ஜான் டைமில். இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்துடுங்க. அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.